ஃபர்ஸ்ட் நீங்க ஓனர் ஆப் ஆர் மர்ச்சன்ட் ஆப் ஓபன் பண்ணுங்க. அதுல லெஃப்ட் சைட் மெனுல இருக்கிற இன்வென்டரி, தென் பேஸ் மெனு, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். நியூ ப்ராடக்ட்டை ஆட் பண்ண ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ணுங்க. கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கேட்டகரி லிஸ்ட்ல இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற பிளஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நியூ கேட்டகரி நேம் என்டர் பண்ணிட்டு சார்ட் ஆர்டர் செட் பண்ணுங்க. இது பில்லிங்ல டிஸ்ப்ளே ஆர்டர். எக்ஸாம்பிளுக்கு உங்க கேட்டகரி ஃபர்ஸ்ட் வரணும்னா 1, செகண்டா ஷோ ஆகணும்னா 2ன்னு செட் பண்ணிக்கலாம். தென் சப்மிட் பண்ணதும் பிரைஸ் என்டர் பண்ணுங்க. ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, பிரைஸ் இந்த 3 தான் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். ஃபைனலி ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆட் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். அதே ப்ராடக்ட் செக்ஷன்ல நீங்க ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுங்க. தென் அந்த ப்ராடக்ட் பக்கத்துல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பிரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேட்டகரி அப்டேட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் நேம் மாடிஃபை பண்ணிக்கலாம். எல்லா சேஞ்சஸும் பண்ணிட்டு அப்டேட் ஐட்டம் கிளிக் பண்ணுங்க. அப்டேட் சேவ் ஆகிடும். இப்போ நீங்க ஓனர் ஆப்ல பண்ண சேஞ்சஸ் எல்லாம் ஸ்டாஃப் ஆப்ல ரெஃப்ளெக்ட் ஆகணும்னா ஸ்டாஃப் ஆப் ஓபன் பண்ணுங்க. ரைட் சைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போங்க. அப்புறம் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன்ல இருக்கிற ரெஃப்ரெஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆட் பண்ண இல்ல அப்டேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ஆப்ல இன்ஸ்டன்டா சிங்க் ஆகிடும்.